டேய் பவினே, நம்ம அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தது இன்னும் அப்பாவுக்கு தெரியலடா. என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தது ஏய் சொல்லுங்க, நானே கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அடி கம்மியாக விடும். நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். டேய் சொல்லி பயம் இல்லை, அப்பா வந்துட்டாரு. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாடா? என்ன ஐடியாடா சொல்கிறா? ஃபர்ஸ்ட்டு நீ போய் அப்பா கிட்ட நீ தான் எட்டன்னு சொல்லிடு. செகண்ட் நான் போய் நான் தான் எட்டன்னு சொல்லி இந்த மாதிரி அப்பாவுக்கு மாட்டினே இருந்தால் கன்ஃபியூஷன் ஆகிடும். சரிடா, நானே போய் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்பா நான் அந்த அப்பா காசு எடுத்தா என் பேக்கெட்லேருந்து நீயா காசு எடுப்பேன். இரு, சூடு வச்சாதான் நீலாம் திருந்துவேன். பண்ணா அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தேன். அப்பா கஷ்டப்பட்டு ஒழிக்கிறாங்கல்ல, ஏன் மாட்டேன்னா பாக்கெட்ல இருந்து காசு திருந்தேன். அடுப்பாவி குழந்தை கூட தெரிஞ்சு பாரு, நான் பண்ணுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியுது? திருடி திருடி எதனா சாப்பிட்றது. சாப்பாடே வேணுமா உனக்கு? படிக்காத, சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிடு போ. சூடு கரண்டி உனக்கு சூடு வச்சாதான் நீ எல்லாம் திருண்டுவேன். இது நான் போய் எடுத்துன்னு வரேன். ஐயோ, இனிமேல் இந்த பவிலாம் நம்பவே கூடாது. அப்பா விட சூடு கரண்டி எடுத்துன்னு வர போயிட்டாரே இருக்கு.